இங்க பாருங்க, இந்த ஊர்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வில்வித்தை கத்துட்டு இருக்கப்ப தன்னோட சீடருக்கு பாம்பு கிடைச்சிரும். அதனால வைத்தியரை பார்த்துட்டு வர்ற வழியில ஒரு 4 பேர் இவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு தெரிஞ்சும் கதற கதற மோசம் பண்ணிடுறாங்க. இதனால அவமானப்பட்ட அந்த பெண்ணு தீ குளிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களை மோசம் பண்ண 4 பேரையும் இவங்களோட சேர்த்து தீ குளிக்க வச்சிடறாங்க. நெக்ஸ்ட் அந்த ஊர்ல ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல போய் குதிச்சு இறந்து போயிடுறாங்க. இதனால அந்த ஊர் மக்கள் இந்த பொண்ணை சாமியா நினைச்சு ஒரு சிலை கட்டி சாமி கும்பிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு காத்தடிச்சு ஒரு சால் அந்த சிலை மேல வந்து சிலையை மறைக்கிறத அந்த ஊர் மக்கள் அனைவரும் பாக்குறாங்க. அப்புறம் அந்த சாமியை இறங்கி வந்து சொன்ன மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் அனைவரும் துப்பட்டா போடாம எங்கேயுமே வெளியில போக மாட்டாங்க. அதுவும் எப்படின்னா, இந்த ஊர்ல ஒரு சின்ன பொண்ணு எப்ப மேஜர் ஆகுதோ அப்ப இருந்து இவங்க துப்பட்டா போட்டே ஆகணும், இல்லைன்னா சாமி குத்தம் ஆயிரும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல அடுத்து குழந்தையே பிறக்காதுன்னு சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் காலேஜ் முடிச்சுட்டு வர்ற வழியில யதார்த்தம் அதிகமான காத்து அடிச்சதால இவங்களோட துப்பட்டா பறந்து போயிருது. அப்புறம் அந்த ஊர் மகளை யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி துப்பட்டாவை பிடிச்சிட்டு வந்து போட்டுட்டு வந்துடுறா. இந்த துப்பட்டா பறந்து போற நேரத்துல இவங்களை யாரோ போட்டோ எடுத்து பத்திரிகையில போட்டு விட்டுறாங்க.